அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் குருவும் சிஷ்யனும் விடுகதை போன்ற பாணியில் பாடிய ஒரு பாடலை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புராண கதைகளையே பெரும்பாலும் பக்தி படங்களாகவும் இசைக்காகவும் எடுக்கப்பட்ட திரைப்பட வரலாற்றில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் வருகை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பொழுதுபோக்காக மட்டுமின்றி மக்களின் வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வாகின்ற வகையில் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை சிரிப்புடன் கலந்து கொடுத்தவர் கலைமேதை NS கிருஷ்ணன் அவர்கள். இவரைப் போலவே நாடகங்களில் நடித்து பிறகு திரைக்கு வந்து இவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர் திரையுலக ஜாம்பவான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். NSK நகைச்சுவையோடு சிந்தனையை சமூகத்தில் விதைத்தார். இவரை அடிவுற்றிய எம்ஜிஆர் தன் படங்களின் கதை மற்றும் பாடல்களின் வழியாக சிந்தனையை விதைத்தார். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படம் 1957ஆம் ஆண்டு நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் என்ற படம். எம்ஜிஆருடன் அஞ்சலி தேவி, PS வீரப்பா, S வரலட்சுமி, NS கிருஷ்ணன் முதலானோர் நடித்திருந்த இந்த படம் எம்ஜிஆருக்கு திரைவாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய, அவரை வெற்றி கதாநாயகன் என்ற அந்தஸ்தில் உயர்த்திய படம் என்று சொல்லலாம். இந்த படத்தில் அரசு புலவராக இருக்கின்ற NS கிருஷ்ணனுடன் எம்ஜிஆர் பாட்டுப் போட்டியில் போட்டியிடுவது போன்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் சொல்வது போல விடுகதை அமைப்பில் இந்த பாடலின் பொருண்மை அமைந்திருக்கும். NSK பாடுகின்ற பொழுது கர்வம் பிடித்த அரசு கவிஞருக்கான பாடல் வரிகளும், எம்ஜிஆர் பாடும்போது அடக்கமாக அதே சமயத்தில் அறிவு கூர்மை மிகுந்த பாடல் வரிகளும் என்று மிகச் சிறப்பான சமூக பார்வையோடு இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்தான் என்று பலரும் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடலை எழுதியவர் கோமாளி சுந்தரம் என்று அழைக்கப்பட்ட வாத்தியார் சுந்தரம் என்பவர்தான் இந்த பாடலை எழுதியவர். G ராமநாதன் இசையில் வாத்தியார் சுந்தரம் எழுதி NS கிருஷ்ணன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடல் இதுதான். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாம். குருவின் அருளால் இந்த ஜெகமெல்லாம் வெற்றி கொடி காட்டிய புலவன் நான். பல புலவர்களும் என்னிடம் தோற்று எனக்கு ஈடாக யாரும் இல்லை என்று பொன்னாடைகளும் விருதுகளும் பெற்றவன் நான். இந்த சிங்கத்துக்கு முன் நேர் நின்று நிற்பவர் யார்? முடிந்தால் என் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிப்பார் என்று செருக்குடன் கேள்வி கேட்கும் புலவருக்கு, யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா? யானையை பிடித்து புத்தியில்லாத ஆத்திரக்கார மூடன் யானையை ஒரு பானைக்குள் அடைக்க பார்ப்பது போல என்னை அடக்க நினைக்கிறாய். வீட்டில் வளரும் பூனைக்குட்டி காட்டு புலியை தின்ன புறப்பட்டது போல் உன் உளறல் இருக்கிறது என்பார் எம்ஜிஆர். அடுத்து கேள்வி கணைகள் பாயும். முதலில் NS கிருஷ்ணன் வீசுவார். பூதானம், பெண் தானம், பொன் தானம், அன்னதானம், கோதானம், இப்படி பல தானங்கள் இருந்தாலும் இதைவிட சிறந்தது என்ன தானம் என்று கேட்பார் NSK. எத்தனை தானம் தந்தாலும் சிறந்த தானம் நிதானம், அதை இழந்தவருக்கு ஈனம் என்று முடிப்பார் எம்ஜிஆர். அடுத்த கேள்வி பறந்து வரும் NSKவிடமிருந்து. கோயிலை கட்டி வைப்பது எதனாலே என்ற கேள்விக்கு கடவுளை வணங்குவதற்கு என்ற உலகியல் பதிலை கூறாமல் பகுத்தறிவு சிந்தனையுடன் எம்ஜிஆர் கூறுவார், சிற்ப வேலைகளால் சிறந்து விளங்குகின்ற கோயிலில் அமைந்த அந்த சிற்ப வேலைக்கு பெருமை உண்டு, அதனால்தான் கோயில்கள் கட்டப்படுகின்றன என்று விடை கூறுவார். அடுத்து எம்ஜிஆர் கேட்பார், அன்னசத்திரம் இருப்பது எதனாலே? இந்த கேள்விக்கு NSK சிந்திக்கும்படியாக உழைக்காமல் உண்டு கொடுக்கும் சோம்பேறிகள் இருப்பதாலே என்பார். மீண்டும் எம்ஜிஆர், பரதேசியாய் திரிவது எதனாலே என்று கேட்பார். சீர்காழியின் சங்கதியோடு கூடிய கேள்விக்கு அதே சங்கதியோடு பாட முயன்று அந்த சங்கதி வராததால் என்று அதை ஓரங்கட்டிவிட்டு அவன் 10 வீட்டு சோத்தை ருசித்து தின்பதனால் என்று விடை கூறுவார் NSK. அடுத்து NSK காரிருள் சூழ்வது எவ்விடத்திலே என்று கேட்பார். இதற்கு எம்ஜிஆரின் பதில், கல்வி கற்காத மூடன் நெஞ்சகத்திலே என்பார். அடுத்து எம்ஜிஆர் கேட்பார், புகையும் நெருப்பில்லாமல் எரிவது எது என்று. இந்த கேள்விக்கு NSK, அது எப்படி முடியும், புகையும் நெருப்பில்லாமல் எப்படி எரியும் என்று கேட்பார். நான் சொல்லட்டுமா என்று எம்ஜிஆர் கேட்பார். புகையும் நெருப்பில்
பசித்து வாடும் மக்கள் வயிறு அது. நாள்தோறும் பசியால் வாடும் உழைக்கும் மக்களின் வயிறு என்று விடை கூறும் பாடல் வரிகளில் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வு நிலையால் சுரண்டப்படுகின்ற உழைப்பாளிகளின் வாழ்க்கையை ஒரே வரியில் கூறியிருப்பார் வாத்தியார் சுந்தரம். இறுதியாக இந்த போட்டியில் எம்ஜிஆர் வெற்றி பெறுவதும் என்எஸ்கே தோல்வியடைவதுமாக அமைந்த வெற்றிக்குரிய கேள்வி, இந்த உலக மக்கள் படும் துன்பங்களுக்கும் அவலங்களுக்கும் காரணமாக கொடுமையை விளைவிக்கின்ற பயங்கரமான ஆயுதம் எது என்று எம்ஜிஆர் கேட்பார். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? ஆயுதம் என்றதால் கத்தி, கோடாரி, கடப்பாரை என்றெல்லாம் சொல்லுகின்ற என்எஸ்கே, எனக்கு தெரியல, நீயே சொல்லுப்பா என்பார். வெற்றிக்குரிய விடையை கூறுவார் எம்ஜிஆர். யாகாவார் ஆயினும் நாகாக்க என்ற ஐயன் திருவள்ளுவரின் அழகிய கருத்தை மிக நேர்த்தியாக சொல்லியிருப்பார் வாத்தியார் சுந்தரம் அந்த பாடல் வரியில். நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. இப்படி திரைப்படமும் திரைப்பாடலும் ரசிக்கவும் பொழுதுபோக்காகவும் இருந்தாலும் அதன் வழியே சிந்தனையை விதைக்கின்ற விதத்தில் அருமையான சமூக கருத்துக்களை வைத்து எழுதப்பட்ட இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பாடலோடு சந்திக்கலாம். வணக்கம்.